Hi friends, welcome to Creative Designers. இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகான ஒரு neck design பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு boat shapeல neck வரைஞ்சிருக்கேன். அதுக்கு கீழே இந்த மாதிரி ஷேப்ல neck வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் golden zari threadல double layer chain stitch கொடுத்து நம்ம work ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே work ஸ்டார்ட் பண்ணும்போது zari threadல chain stitch பண்ணிட்டு தான் work ஸ்டார்ட் பண்ணனும். chain stitch boat shapeலயும் complete பண்ணிட்டேன். கீழ வரைஞ்சிருந்தல அந்த ஷேப்லயும் complete பண்ணியாச்சு. next நம்ம 4 size bead ரெண்டு பீடா வச்சு stitches பண்றேன். thread வந்து நம்ம blouse கலர்லயே thread எடுத்துக்கலாம். அதுவே நான் 2 லேயரா complete பண்ணிருக்கேன். chain stitch பக்கத்துல 1 inches gapல இந்த flower மொட்டு மாதிரி glue apply பண்ணிருக்கேன். அதுல 3 குந்தன் stones paste பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அது dry ஆகட்டும். next shapeலயும் paste பண்ணியாச்சு. கீழ இருக்க இந்த ஷேப்லயும் குந்தன் stones ஃபுல்லா paste பண்ணி complete பண்ணிட்டேன். ஸ்டோன்ஸோட கார்னர்ஸ்லலாம் chakris paste பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி எல்லா ஸ்டோன்ஸ்லயும் chakris paste பண்றேன். நெக்ஸ்ட் நார்மல் நீடில்ல சாண்டல் கலர் thread போட்டுட்டு இப்போ chakris ஒரு chakrisலயும் ரெண்டு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்றதுனால நமக்கு வர்க் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. சேம் இதே மாதிரி நம்ம ஒரு chakrisலயும் ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் நார்மல் நீடில்ல நம்ம 5 size பீடும் sugar பீடும் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம் chakrisோட கார்னர்ல. சேம் இதே மாதிரி சென்டர்ல இருக்க chakrisலயும் நம்ம 5 size bead sugar bead வச்சு ஸ்டிச்சஸ் பண்றேன். இதே மாதிரி ரைட் சைடுலயும் ஸ்டிட்ச் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் இந்த bead workோட சென்டர்ல கேப் இருக்குல, அங்க நம்ம 4 size beadum sugar beadum வச்சு ஸ்டிச்சஸ் பண்றேன். இது நமக்கு ஒரு curve ஷேப்ல கிடைக்கும். நம்ம curve வரைய வேண்டியது இல்ல, டைரக்டா அப்படியே கூட நம்ம வர்க் பண்ணலாம். curve பாருங்க அழகா வந்திருக்கு. neck portionல ஃபுல்லா இப்போ அந்த bead work கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் chakrisல glue apply பண்ணிட்டு ஜர்கன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது இன்னும் நமக்கு ஒரு கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும். இதே மாதிரி எல்லா chakrisலயும் glue apply பண்ணிட்டு ஜர்கன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிருக்கேன். லுக் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு. ப்ளவுஸோட பேக் நெக் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சிம்பிளான ஒர்க்லயே ரொம்ப கிராண்டான ஒரு டிசைன் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த டிசைன் ஒர்க் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த இடம் வந்து நமக்கு ஃபுல்லா கட் ஆயிடும், ஓபன்ல தான் இருக்கும் ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணும்போது. ஸ்லீவுக்கு இந்த பீட் ஒர்க் கொடுத்துட்டு கீழ இந்த டிசைன் பண்ணிருக்கோம்ல, இதுவே நம்ம கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஒரு கிராண்டான ஒரு ப்ளவுஸ் நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ நீங்களும் டிசைன்ஸ் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்லேயே ஒரு கிராண்டான ஒரு டிசைன் வர மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.